ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட்டு அந்த மாலை அப்படியே டி சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல. எப்படி இருக்காரு குட்டி டி சார்? இதுல வர அவங்க அம்மா பாரு அவ்வளோ ஆசையா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது பின்னாடி. அப்படியே அப்படியும் அது மீறாம அப்படியே உன்னை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே அக்காவா தங்கச்சியா? தங்கையா அக்காவா? எல்லாருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் பசங்க தான் எனக்கு உலகமே. ஆனால் தனுஷார் இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு அசைவையும் அவர் பாராட்டினார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊரில் பிறந்த பையன், இவனுக்கு எல்லாமே நாங்கள் மட்டும்தான். இனிமேல் நீங்கள் தான் எல்லாமே என் பையனுக்கு. நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்தில் நான் என் பையனை இந்த சினிமாவில் இது பண்ணியிருக்கேன். அதை விட எனக்கு முக்கியம் தனுஷார் நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்பிட்ற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷார் கிடைச்சாங்க. இந்த படத்துலையும் அவனோட பேர் முருகன் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகிற வரைக்கும் எப்போவும் நன்றியோடு இருப்பேன் சார். எனக்கு சொல்கிறதுக்கு வேறு தெரியல. ஐயோ ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். கண்ணில் தரையாக தண்ணி ஊற்றினாலும் ஃபோனை மட்டும் அப்படியே பிடிச்சிருக்காங்க. இந்த மொமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு. என் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்தில். ஆக்சுவலாக அம்மா போடுற சீன் மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வதக்குன்னு வச்சுச்சு. அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு. இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு நான் தனுஷ் மாமா பார்க்கணுன்னு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீதாம்மா கூட வரணும். ஆனால் எங்ககிட்ட பாஸ் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே உங்களை நினச்சேன். அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதாவது தனுஷா, நான் இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எப்போவுமே நான் உங்களை நினச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமாக இருக்கணும். அதை ஞாபகமாக வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளோ பெரிய ஹீரோ. ஆனால் அவன் ஆவா சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப்லேயுமே எப்போவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். நான் வயிற்றில் இருக்கும் போதே உங்களை தான் நினச்சேன். நான் அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படி தான் இருப்பான். அதனால கண்டிப்பாக தனுஷாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேலே என் பையன் வருவான். ஒரு படி கூட்டம் அதான் சார் இருக்கும். அதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் யூ சார்.